ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹேமா பிரபு குக் அண்ட் vlogs. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 2 மினிட்ஸ் சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சட்னி இட்லி, தோசை, பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை முடி தேங்காய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா இல்லைன்னா காஞ்ச மிளகா 2 சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி வந்து நல்லா தோல் சீவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு வரப்போகிற டிப் வந்து இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட் ஆக்கிறதுக்கு உதவும். இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு. இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு பண்ணிடலாம். கொஞ்சோண்டு எண்ணெயில் கடுகு, சீரகம், உளுந்து, வெங்காயம் கொஞ்சம் தட்டி விட்டுட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து எடுத்து நல்லா வதக்கிட்டு அதே சட்னியில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி ஒரு வாட்டி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் சட்னி. எந்த சட்னி செஞ்சாலும் இந்த தாளிப்பை வந்து சேர்த்து நல்லா வதக்கி அரைச்சிடுங்க. தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது செம்ம எம்மியாக இருக்கும். அப்புறம் பூரிக்கும் நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஹேமா பிரபு குக் அண்ட் vlogs. நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.